சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வா. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வா. எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போ இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்திடுகிற வேளையில கர்த்தர் தம்முடைய வாக்குகளை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். தம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறத கர்த்தர் விரும்புகிறதில்ல. நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தின் ஆவியினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த காலையிலே தேவன் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவம் தந்து சோர்ந்து போனவனை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை காலையில் ஆண்டவரே, என் சோர்வுல நீர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. இந்த காலவெளியில் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சோர்வுகள் எல்லாம் விலக்கி கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆவியானவர் இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்ன பாடிடுவேன். நான் ஓசன்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார்.
சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரை சொல்லி ஆராதிங்க. ஆண்டவரே, என் சோர்வை எல்லாம் விலக்குகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்குள்ள வாழ்கிற எனக்கு எப்பொழுது வெற்றி இருக்கிறதப்பா, எப்பொழுது வெற்றி இருக்கிறதப்பா. நான் சோர்ந்து போகாதபடி என்னை பலப்படுத்துகிறீர் கர்த்தாவே. என் சோர்வின் பள்ளத்தாக்குகளிலே கர்த்தாவே என்னோடு இருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனை கர்த்தர் நம்மை சோர்ந்து போனவர்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிற ஆராதனை, மனம் சோர்ந்து போனவர்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவனுண்டே, சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவனுண்டே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. சோர்ந்திடும் நேரத்தில், சோர்ந்திடும் நேரத்தில் என்னை தாங்குகிற சார்ந்து கொள்ள சாந்திட தேவனுண்டே.
எண்ணி எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவே, என் சோர்வின் பள்ளத்தாக்கிலே என்னை யாருமே தூக்காத போது கர்த்தாவே உம்முடைய கரம் என்னை தாங்கினதப்பா, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே, நீர் ஒருவர் தான் என் மேல கரிசனை உள்ளவராக இருந்து உம்முடைய ஆறுதல்கள், உம்முடைய தயவுகள், உம்முடைய கிருபைகள் என்னை தேற்றினதே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்கழிப்பா. சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்கழிப்பா. அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா, தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா, தாமதமின்றி நீ வந்திடுவாய். இன்னொரு முறை பாடுவோம். சோர்வடையும் நேரத்தில் Thank you, Lord. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இந்த காலவெளியில நீங்க சோர்ந்து போனவங்க யாராவது ஒரு பெரிய பலசாலியா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய பிரசங்கியாரா இருக்கலாம். இந்த ஆராதனை இன்றைய காலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளால் நீங்க எத்தனையோ பேரை தைரியப்படுத்தி இருக்கலாம். உங்க பிரசங்கங்களால் அநேகர் பலன் அடைந்திருக்கலாம். ஆனா நீங்களே இன்றைக்கு ஒரு சோர்ந்து போன ஒரு நேரத்துல நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த ஒரு பயங்கரமான ஒரு தேவ மனிதன். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று போட்ட மனுஷன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் முழக்கமிடும்படி இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மனுஷன். ஆனா அவருக்கே சோர்வு வந்துருச்சு. அவர் சோர்ந்து போய் சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் கிடையாது, போதும் அப்படின்னு சூறை செடியின் கீழே போய் படுத்துட்டாரு. இந்த காலையில் நீங்க அப்படிப்பட்ட ஒரு பலசாலியா நேற்றைக்கு வரைக்கும் இருந்திருக்கலாம்.
கடந்த வாரம் வரைக்கும் இருந்திருக்கலாம், கடந்த மாதம் வரைக்கும் இருந்திருக்கலாம். பாஸ்டர், நான் எவ்வளோ பேரை தைரியப்படுத்துவேன் தெரியுமா, எவ்வளோ பேரை நான் உற்சாகப்படுத்துவேன் தெரியுமா. நானே ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கேன் பாஸ்டர், எனக்கே என்ன சொல்லனே தெரியல. என் ஆலோசனை எல்லாம் அப்படியே மழுங்கி போச்சு பாஸ்டர். எத்தனையோ பேரை தைரியப்படுத்தின நானே அப்படியே சோர்ந்து படுத்திருக்கிறேன். இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர் நீங்க இப்படி சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்கிற யாராவது ஒருவர் இப்படி சொல்லலாம், நான் ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ்டர், எங்க வீட்லயே நான் ரொம்ப ஸ்ட்ராங். எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் என்னதான் பார்ப்பாங்க, அவ்வளோ தைரியசாலி நான். ஆனால் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காலையில் நம்முடைய சோர்வுகளை நீக்கி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு தம்முடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமா ஆண்டவர் அனுப்புறாரு. உன்னை கண்டு அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன், பயப்படாத. ஒருவேளை பிசாசு உங்களை பார்த்து உங்க இருதயத்துக்குள்ள அநேக எண்ணங்களை கொண்டு வந்து, அவ்வளவுதான் நீ முடிஞ்சிட்ட, அழிஞ்சிட்ட, ஒளிஞ்சிட்ட, அவ்வளவுதான் நீ எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு விதமான ஒரு பயத்தினால் உங்களை நிறைத்திருக்கலாம். ஒரு நடுக்கம் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம், ஒரு திகில் உங்களுக்குள்ள பிடிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது முடிவில்லப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நிறைய சத்தம் நீ கேட்கிற, நிறைய மிரட்டல்களை நீ கேட்கிற, நிறைய ஆபத்துகளை நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க, நிறைய நிச்சயம் இல்லாத காரியங்கள், சத்தங்கள்லாம் எழும்புது. பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. உன்னை அழைத்த நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து இருக்கிற இடத்துல கூட ஆண்டவர் காகங்களை கொண்டு வந்து நம்மை போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பக்கத்துல இருந்து அந்த வேலைக்காரன் உங்களை விட்டு தூரமா விலகி போயிருக்கலாம், அல்லது நீங்களே பாதியில விட்டுட்டு வந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் அது நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு துணை செய்தவர்ல நீங்களே விட்டுட்டு ஒரு தனிமைப்படுத்தி இருக்கலாம். நீங்க சோர்ந்து எதுக்கு நம்ம மற்றவங்களை தொந்தரவு படுத்தணும், எதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு பாரமா இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, பயப்படாத, உன் சேவகன் உன்னோடு இல்லாவிட்டாலும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிற தேவன் நான் இருக்கிறேன், பயப்படாத. ஹல்லேலூயா. உன் சேவகன் வந்து உனக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாலேயே நான் வந்து உன்னை நான் அழைச்சேன், உன்னை பேர் சொன்னேன். வேலைக்காரன் எப்பப்பா வந்தான்? நீ தீர்க்கதரிசியான பிறகு தானே வேலைக்காரன் வந்தான். ஆனா நீ பிறவாதுக்கு முன்பதாகவே உன்னை நான் பேர் சொல்லி அழைச்சிட்டேன். என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கேன். நீ ஏன்ப்பா பயப்படுற? சோர்ந்து போகாத. இன்னைக்கு இந்த பாடலை ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றது போல அதை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு டேக் இட் as a word that comes from God. கண்டு உன்னை அழைத்த நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய ஆத்துமாவில், என் ஆவியில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, அது எனக்கு உள்ள போய் கிரியை செய்யட்டும்ப்பா. நல்ல நிலமா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க என்ன தைரியப்படுத்துறீங்க, என்ன சோர்வுல இருந்து என்ன வெளியே தூக்கி கொண்டு வர்றீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு இருக்கிற இடங்கள்ல நீங்க பாராட்டி கூட பரவாயில்ல, அப்படியே கர்த்தருக்கு முன்பாக நின்று இது அப்படியே கர்த்தருடைய வார்த்தையாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு.
சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. இயேசுவே, என் சோர்வுகள்லேருந்து என்னை விடுதலையாக்கி என்னை தைரியப்படுத்துகிற நம்முடைய கரத்திற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை கரங்களை தட்டி விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you mighty Jesus. Thank you mighty Jesus. Thank you mighty Jesus. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.